இது புகாரி சொல்லுகிறது, முஸ்லிம் சொல்லுகிறது. அதே போல தான் இங்கேயும் ஒரு மனித உருவத்திலே தீனை இறைவன் அமைத்து வைத்தான். ஆக இது இருக்கிறதுங்கிறத ஹதீஸின் மூலம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே போல் பாருங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த பக்தாத் மாநகரத்தில் அபூபக்கர் ஹம்மாமின்னு ஒரு ஆள் இருந்தார். நல்லவர் தான், மார்க்கப்பரம் நடக்கக்கூடியவர் தான். ஒரு விஷயத்தில் மார்க்கத்து முரணாக நடந்து கொண்டார். கௌசல் ஆதம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் பக்தாதுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும் அப்படின்ட்டாங்க. வெளியே வந்துட்டார். இந்த வாசத்தில் கூட இதில் இருக்குது, இலல் ஈராக்கி, அந்த பக்தாதை விட்டு ஈராக்குக்கு போய்விட்டார் அப்படின்னு இருக்குது. வஹாபிகள் ரொம்ப அறிவு மேதை நினச்சிக்கிட்டு, இன்னும் அரபு ஞானமெல்லாம் ரொம்ப புளிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறது, இந்த பக்தாதே ஈராக்குக்குள்ளே தானே இருக்குது, அப்புறம் பக்தாதிலிருந்து ஈராக்குக்கு போய்விட்டான்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஈராக்குன்னு சொன்னால் ஒரு நாட்டின் பெயர், அது மட்டும்தான் அந்த வஹாபிகளுக்கு தெரியும். அரபி டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும், அதில் ஈராக்குங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குங்க. அதில் ஒன்று தான் கடற்கரை, ஆற்றங்கரை, அந்த மீனிங் இருக்குது. பக்தாது சிட்டிக்குள்ளே இருந்து ஆற்றங்கரைக்கு போய்விட்டான்னு அர்த்தம். அதை இல்லல் ஈராக்குன்னு இருக்குது. இப்போ அந்த அர்த்தமான தெரியாதுல்ல, ஈராக்குன்னா ஈராக் நாடு மட்டும்தான் வாய்ப்புகளுக்கு தெரியும். என்ன பக்தாது ஈராக்குக்குள்ளே தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது பக்தாதுலேருந்து ஈராக்குக்கு போய்விட்டான்னா புரிய முடியலேங்கிறாங்க. காரணம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அர்த்தத்தினால. பக்தாது சிட்டியில் இருந்து ஆற்றங்கரைக்கு போனார்னு அர்த்தம் இருக்குது. போயாச்சா, அவர் நினைக்கிறாரு உள்ளுக்கு வரணும்னு, முடியலை. அவர் உள்ள நுழைவார் பக்தாத் மாநகரத்துக்குள்ளே, அந்த பூமி அவரை பிடிச்சிக்கிறோம், அதுக்கு மேலே போகணும், கீழே விழுந்துருவார். வேறு யாரும் அவர் தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்கிறோங்க, யார் தூக்கிட்டு போகிறாங்களோ அவங்களும் சேர்த்து விழுந்துருவாங்க. இதுவும் அந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கால ஹுருஜன் லி இப்னில் ஹமாம் மின் லில்லி பக்தாதல் முகாம் லம்மா ஷக்கத்தீனுல் கிவாம் மஅசல் பிஹாலி ஹிஸ்ஸதாத் ஃபகுல்லமா ராமத்துகுல் ஹர்ர ஃபமன் லஹு ஹமுல். இவர் வெளியே வந்துட்டார்ல, அவர் உள்ளுக்கு போனால் முடியாது, கீழே விழுந்துருவார். இவர் மட்டும் இல்லை, இவர் யார் தூக்கிட்டு போகிறாங்க அவனும் சேர்ந்து விழுந்துருவாங்க, முடியாது. இந்த ஒரு பவரை இறை நேசர்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறான். இறை நேசர்களுக்கு மண்ணுக்கும் கட்டளை போட முடியும், விண்ணுக்கும் கட்டளை போட முடியும். அப்படிதான் கட்ட போனோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விரலை காமிச்சு சந்திரனை பிளண்டாங்கல்ல, பிளந்துச்சுல, இதுதான் இறையடியார்கள். மண்ணுக்கும் கட்டளை போட முடியும், அதெல்லாம் ஹதீஸில் இருக்குது. இந்த வஹாபியில் தான் பார்க்கறது இல்லை. பாருங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத்து போகிறாங்க. இங்கே மக்கத்து குறைஷி தலைவர்கள்லாம் அறிவிப்பு செய்கிறாங்க, யார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து தர்றாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகைகள் உண்டு. யாருக்கு தான் ஆசை வராது? உடனே எல்லாம் பல வந்து புறப்பட்டு போகிறாங்க. அதில் சுராக்கம் ஒரு ஆள் புறப்பட்டு போனார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறதையும் பார்த்து விட்டார். இந்த நேரத்தில் பார்த்துட்டு இவர் திரும்பி போனால் என்ன ஆகும், போய் சொல்லிவிடுவார். இந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. சுராக்கா குதிரையில் இருந்தார்ல, அந்தனுடைய குதிரையினுடைய கால்களை எல்லாம் அந்த மண் உள் வாங்கியது, அப்படியே புதையுது கால். எந்த அளவுக்கு, குதிரையினுடைய முதுகு பகுதி மண்ணோட மண்ணா போய் நிற்குது, அந்த அளவுக்கு கால் உள்ளு போச்சு. இப்போ சொல்றாரு, துவா செய்யுங்க, உங்களோட துவானால தான் இப்படி ஆகி போச்சு, இது விடுவிப்பதற்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, விட்டு விட்டது மண். இப்போ சொன்னார், உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது யாரெல்லாம் தேடி வர்றாங்களோ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இவர் சொல்லுவார், இங்கிட்டலாம் அவங்க இல்லைங்க, திரும்பி போங்கன்னு திரும்பி அனுப்பிட்டு இருந்தார், ஒரு நன்றி கடனாக. இந்த ஹதீது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், மண்ணுக்கு கட்டளை போடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அந்த குதிரையுடைய காலை பிடி அப்படிங்கிறாங்க, பிடிக்கிறது, விடு என்கிறாள், விடுகிறது. மண்ணு கட்டளை போட்டாங்கல்ல. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டதுக்கு நம்ம முஅஜிஸா அப்படிங்கிறோம். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கட்டளை போடுறாங்க இந்த மண்ணுக்கு, அதை நம்ம கராமத்துங்கிறோம். இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு இந்த பவரை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய துணைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டு மன்னனுக்கு தகவல் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு நபரும் அவருடைய அழகான மனைவியும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தகவல் அவருக்கு கிடைக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறார், அந்த பெண்ணை கூட்டிடுவாங்கன்ட்டு. போகிறவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ யாருன்னு கேட்டேன், சகோதரின்னு சொல்லி மனைவி சொல்லான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வந்து நிப்பாட்டின உடனே இவன் இந்தவனுக்கு வந்து காம உணர்வு இருந்ததுனால அவங்கள தொடுறதுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் தொடுறதா கையை நீட்டினான் பாருங்க, பூமி அவரை பிடிச்சி அப்படியே கீழே விழுந்துவிட்டான். உடனே சொல்கிறான் சாரசை பார்த்து, நான் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நீ துவா செய்யுங்கன்னு விட்டுருங்கன்னு. சாரசை துவா செஞ்சாங்க.
இவர் பூமி விட்டுருச்சு, நலுக்க வந்துட்டான். ஆசை யாரை தான் விட்டுச்சு? மறுபடியும் தொடர்தானே கை நீட்டினார், மறுபடியும் பூமி பிடிச்சிச்சு, கீழே விழுந்து விட்டார். இப்படி மறுபடியும் சொன்னான், விட்டுருங்க, இனிமேல் செய்ய மாட்டேன்னு. கடைசியில் அங்கே இருக்கவங்களே சொன்னான், என்னப்பா ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வாங்கன்னா நீங்கள் போய் ஒரு சேத்தானை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல நான் ஆத்திரத்தில், ஏன்னா என்னென்னு தான் பூமி பிடிச்சிருது. இப்போ தான் பார்த்தான், இப்போ வந்துக்கிறோம் சாதாரண இல்லை, மிக ஏற்றமான ஒரு பெண்மணின்னு தெரிஞ்சுப்பட்டு ஒரு அடிமை பெண்ணையே ஒரு அன்பளிப்பாக கொடுத்தான் அந்த மன்னன். அந்த அடிமை பெண்ணு தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்கள தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதை வழங்க. சரி, இப்போ நம்ம என்ன, இந்த ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை நேசர். அவர்களை ஒரு தீய எண்ணத்தில் தொட வேண்டும் என்று இவன் கையை நீட்டுகின்ற போது மண் பிடிக்கிறது, கீழே விழுகிறான். புகாரில் இருக்கா இல்லையா? இறை நேசர்கள் இந்த மண்ணுக்கு கட்டளை போட முடியும், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் கௌசநாதம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மண்ணுக்கு கட்டளை போடுறாங்க, அவர் உள்ளே வந்தால் விடக்கூடாது என்று. பக்தா மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க, மண் அவரை பிடிச்சிரும். இதுவெல்லாம் ஹதீஸில் இருக்கிறதுல எல்லாம் புகாரில் தானே இருக்குது. அதனால தான் நம்ம வஹாபிகளுக்கு அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் இந்த குழப்பம் பண்ணுற நேரத்தில், அது ஃபசாது பண்ணுற நேரத்தில் குர்ஆன் எடுத்து படிங்க, ஹதீஸ் எடுத்து படிங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதையெல்லாம் படிச்சிட்டிங்களாக்கா உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கா, எல்லாம் போயிடும். எல்லாத்துக்கும் தீர்வு அதில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு மௌலிதை எழுதினாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஞானமெல்லாம் உண்டு. குர்ஆனுடைய ஞானம் உண்டு, ஹதீஸ் ஞானம் உண்டு. அதனால தான் அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸோட வெளிச்சத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை புரியாத வஹாபியர் தான் அது தப்பு இது தப்பு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் பாருங்கள், நபி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய மகன் 15 மாதமாக காய்ச்சலாக இருக்கிறான், அவனுக்கு அது வியாதி போகவே இல்லை, அவனுக்கு போகணும், நீங்கள் எதாவது செய்யுங்கண்டு. அவன் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படியா, நீ விறுவிறுன்னு போ, அந்த பையனுடைய காதில் சொல்லு, அப்துல் காதிர் சொன்ன காய்ச்சலே வெளியேறு, ஹில்லாங்கிற ஊருக்கு போயிரு அப்படி நீங்கள் சொல்லு அப்படின்னாங்க. இவர் போனார், காதில் போய் சொன்னார், காய்ச்சலே, அந்த காய்ச்சல் பேர் உம்மு மல்தம். அது இது கூட இருக்குது, யா உம்மா மல்தம்டே இருக்குது பாருங்கள். வகால லில் அத்தாஹு யஷ்கு பி ஹும்மா ஃபத்தாஹு ஃபி உதுனிஹி குல் மத்தாஹு தஅதீஹி பில் இஹ்திமாமி கத் கால அப்துல் கதீர் சொன்னாங்க, அப்துல் காதிர் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா உம்ம மல்தம் என்ற காய்ச்சலே சீரி நீ சென்று விடு, லி ஹில்லா என்கிற ஊருக்கு சென்று விடு என்று சொல்லுங்க அப்படின்னாங்க. இவர் போய் சொன்னார்ல, அந்த காய்ச்சல் போச்சு. ஏங்க ஹில்லாவில் ராஃபிதாக்கள் இருந்தாங்க, அங்கே போச்சுங்க. இந்த மேட்ரு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வஹாபிகள்லாம் இந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டி, அது எப்படி ஒரு காய்ச்சலை பார்த்து நீ இந்த ஊருக்கு போன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? ஹதீஸை படிக்காதனால. ஹதீஸை படிச்சிருந்தா ஒரு வியாதியை வெளியேறுன்னு சொல்ல முடியும், இந்த ஊருக்கு போகணுன்னு சொல்ல முடியும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றாங்கங்க, மற்ற சஹாபா பெருமக்கள் வந்துடுறாங்க. இந்த ஹதீஸ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு போச்சு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு போச்சு. என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், மனநிலை இந்த ஊர் தண்ணி ஒத்துக்கிறல, கிளைமேட் ஒத்துக்கிறல, அதனால தான் எல்லோரும் காய்ச்சங்கிற சூழ்நிலை வந்து போச்சு. இந்த தகவல் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடச்சிச்சு. உடனே அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, இறைவனே என்னுடைய தோழர்களுக்கு இந்த மதீனாவின் மீது ஒரு ஆசையை கொடுத்து விடு, ஒரு மஹப்பத்தை கொடுத்து விடு. எப்படி இவங்க மக்காவை நேசித்தாங்க அதை விட அதிகமான நேசத்தை இந்த மதீனா விஷயத்தை அவங்களுக்கு கொடு. ஏன்னா எல்லாம் இந்த ஊர் ஒத்துக்கலன்ற ஒரு எண்ணம் மனசில் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் ஊர் தண்ணி ஒத்துக்கலான்றாங்க. அப்போ இதை அகற்றணும். அதனால தான் சலாசம் உடனே துவா செய்கிறாங்க, இறைவனை இந்த ஊரின் மீது ஒரு மஹப்பத்தை கொடு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, வன்குல் ஹும்மாஹா இங்கே இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை நீ திருப்பி விடு, ஃபஜஅல்ஹா பில் ஜுஹ்வாங்கிற ஊருக்கு திருப்பி இருக்கிறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. காய்ச்சல் எங்கே வந்துச்சு? மதீனாவுக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவனே இந்த மதீனாவுடைய காய்ச்சலை ஜுஹ்வாங்கிற ஊருக்கு கொண்டு போ அப்படிங்கிறாங்க. போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. அங்கே ஜுஹ்வாங்கிற ஊரில் யகூதிகள் அன்றைக்கு நிறைய வாழ்ந்தார்கள். இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரில் இருக்கிற காய்ச்சலை இன்னொரு ஊருக்கு அனுப்பி வச்சாங்களா இல்லையா? இது புகாரில் தானே இருக்குது. இதை படிச்சிருந்தா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு காய்ச்சலை ஹில்லாங்கிற ஊருக்கு அனுப்புனாங்க, முடியும் தான் தெரிஞ்சிருக்கும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனா இல்லையே, இறைவனுடைய நேசர் தானே, ஒரு நபி தானே, அவங்களால் முடியுதில்ல. அவங்களால் முடிந்ததுக்கு நம்ம முஅஜிஸான்னு பேர் கொடுக்குறோம். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இறை நேசர், அவங்களால் முடிகின்றது கராமத்துன்னு பேர் கொடுக்குறோம். இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு இது கொடுத்திருக்கிறான், இது செய்ய முடிகிறது. அதே போல் பாருங்கள், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க.
போகும்போது ஒரு ஊரில் தண்ணீர் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு பொதுவாகவே அந்த அரபுகள்லாம் ஒரு ஊருக்கு பயணம் போது எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ அங்கே தான் டெண்டை போடுவாங்க. ஏன், அவங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம், அங்கே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பெண்மணி வந்தாங்க. தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த மகனுக்கு பைத்தியம் பிடித்திருந்தது. சொன்னாங்க, என் மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இது நீக்கிறதுக்கு நீங்கள் எதாவது செய்யுங்கன்னு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, உஹ்ருஜ், இந்த சிறுவனிடம் இருக்கிற நோயை நீ வெளியேறி விடு. அந்த நோயை பார்த்து பேசுகிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.